எலெக்ஷனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா மே 4 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸிட் போல தெரியாது நினைக்கிறீங்க, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது. எக்ஸிட் போல்னா ஒரு குறிப்பிட்ட மீடியாஸ் இருக்கும், நேஷனல் மீடியா, ஸ்டேட் மீடியா, யார் வேணா இருக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா சர்வேஸ் எடுத்து லேக்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட சர்வேஸ் எடுத்து அவங்க யார் ஓட் பண்ணான்றத ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணி அது மூலமா லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த சீட் மூலமா பாத்தீங்கன்னா சர்வேஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம சின்னதா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி விஜய் சம்பந்தமா பண்ணிடுவோம். சோ நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தளபதி விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்மும் இந்தியா டுடே அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் கிட்டத்தட்ட தேபார்னே சொல்லிட்டு எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 98 to 120 சீட்ஸ் பாத்தீங்கன்னா டிவி கேக்கு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 35% ஆஃப் ஓட் ஷேரிங். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் ரூலிங் பட்ட டிஎம்கே அவங்க வித் அலையன்ஸ் பாத்தீங்கன்னா 92 to 110 சொல்லிருக்காங்க. அவங்களோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 35 ஈக்குவலா இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்களா ஏடிஎம்கே, அவங்களும் வித் அலையன்ஸ் பாத்தீங்கன்னா 22 to 32 சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா 23% இருக்கு. ஸோ என்டிகே பாத்தீங்கன்னா 0 சீட்ஸ், அவங்க பாத்தீங்கன்னா 3%. அப்புறம் அதர்ஸ் பாத்தீங்கன்னா 4%. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸிட் போல்ல சொல்லிருக்காங்க. 234 சீட்ஸ்ல தளபதி விஜய் மெஜாரிட்டி தேப்பார்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஒப்பீனியன் போலும் தளபதி விஜய்க்கு சாதகமா போகுது. சில ஒப்பீனியன் பீல் வந்து டிஎம்கே, அப்புறம் ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 0 ஒப்பீனியன் பீல், அவங்களுக்கு டாப்ல எதுவுமே கிடையாது. டிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா டுடே பார்த்தோம்னா தளபதி விஜய் கிட்டத்தட்ட சேம் தான், 98 to 120 சொல்லியிருக்காங்க. டிஎம்கேக்கு 110 சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்துல பார்த்தா தளபதி விஜய் வந்து இது பண்றதுக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அப்புறம் எக்கச்சக்கமான போல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. மோஸ்டா இந்தியா டுடே அப்புறம் ஆக்சஸ் இந்த மாதிரி தான் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. சோ இப்போதைக்கு அப்புறம் இன்னொரு போல் பாத்தீங்கன்னா சில இதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து நிறைய சீட்ஸ் போட்டிருந்தாங்க. தளபதி விஜய் பாத்தீங்கன்னா 67 to 81. இது பாத்தீங்கன்னா காம்சாய் அனலைசிஸ் சொல்றாங்க, இது ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க. இவங்க பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு 67 to 81 போட்டிருக்காங்க. டிஎம்கே வந்து 78 to 95, ஏடிஎம்கே 68 to 84, என்டிகே 0. என்டிகே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 0 தான் வருது. அவங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லா எலெக்ஷனும் 0 தான் வாங்குவாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மொட்டையை வாங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிஎன்என் நியூஸ், இது ஒரு சர்வே. இதுல பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு பாத்தீங்கன்னா பாருங்க அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆக்சஸ் இந்தியா டுடே பார்த்தோம்ல, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். இதுல வந்து விஜய்க்கு 4 to 10 சீட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர்ஸ் பாத்தீங்கன்னா 0. இதுல பாத்தீங்கன்னா பிக்சர்ல வரல சீமான். இது பாத்தீங்கன்னா இது ஒரு எலெக்ஷனு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இதுல பாத்தீங்கன்னா டிவி கேக்கு சப்போர்ட் தான் பண்ணிருக்காங்க. டைம்ஸ் நவுல பாத்தீங்கன்னா கூட இதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா டிவி கேக்கு 8 to 15 போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே 125 to 147, அப்புறம் டிஎம்கே 75 to 95 சீட்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ஏடிஎம்கே வரலன்னு சொல்லியிருந்தேன், இதுல வந்து ஏடிஎம்கேக்கு லீடிங் வந்திருக்கு 128 to 147. அப்புறம் முக்காவாசி பாத்தீங்கன்னா டிவி கேக் வந்து யாருமே 0 10 கீழே பாத்தீங்கன்னா யாருமே தரல. ஸோ டிவி கே பாத்தீங்கன்னா மேலே கீழே அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓட் கவுண்டிங் அன்னைக்கு தான் நமக்கு ஒஃபிஷியலான கிளியரான பிக்சர் கிடைக்கும். என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டிவிக்கே வரதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்காது, சர்வே மூலமா தெரியுது. சில சர்வேஸ் மறைச்சு கூட இருக்கலாம், அவங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் கூட இஷ்டமேனிக்கு போட்டிருக்கலாம். அது பாத்தீங்கன்னா நம்மளால கேள்வி கேட்க முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க அவசியம் இல்லை, ஏன்னா மே 4 அன்னைக்கு கவுண்டிங் வந்துடும். அன்னைக்கு பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மறக்காம பேடு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய ஷார்ட்ஸ் பொலிட்டிக்கல் சம்பந்தமா போட்டுட்டு இருக்கோம், வேற சில கண்டென்ட்ஸ் கூட போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. பை.